இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுக்காக பிரகாசிக்கிற என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த புது வருட வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறத நாங்கள் கேள்விப்பட்டு நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வருடத்துலையும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட நிகழ்ச்சியின் மூலமாய் தொடர்பு கொள்வதற்கு தேவன் கிருபை கொடுத்ததற்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் பாடி தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோமா?
நம்ம ஆண்டவரை நம்ம பாடி துதித்தோம். இப்போ நம்ம ஒரு முக்கியமான செக்ஷனுக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்ம புது வருடத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நம்ம புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? போன வருஷம் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷமாவது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாங்களா, நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவாங்களா, அப்படி நம்மளை எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்குமா அப்படின்லாம் சொல்லி நம்ம எதிர்பார்ப்போடு கூட நம்ம வந்திருப்போம். இன்றைக்கி நம்ம மத்தியில் சில அக்காமார் வந்திருக்கிறாங்க. அவங்க உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளுவாங்க. தேவனுக்காக பிரகாசிக்கிற பெண்கள் எப்படி இருக்கணும், குடும்பத்தில் நம்ம எப்படி நமக்கு இருக்கணும், எப்படி இந்த குடும்பத்தை நம்ம கொண்டுட்டு போனால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க, சந்தோஷத்தினால சமாதானத்தினால நிரப்புவாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம மத்தியில் ஸ்டெல்லாக்கா, கிறிஸ்டோலிட்ட டீச்சர், பேபி அக்காலாம் வந்திருக்கிறாங்க. அவங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்வாங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு ஆண்டு காலத்தை வெற்றி நட போட்டீங்க. ஆனால் இப்போ ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். என்னவானாலும் பெண்கள் கையில் தான் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி குடும்பஸ்திரிகளாகிய நீங்களும் நானும் இந்த புதிய ஆண்டு நம்முடைய நல்ல துணைகளை, கண்மணி பிள்ளைகளை, நம்முடைய பெற்றோரை நீங்கள் எப்படி வழி நடத்தணும்னு சொல்லி ஒரு சின்ன ஆலோசனை நேரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா கருத்தாக கவனித்து நீங்களும் நானும் செயல்பட்டோம்னா நம்முடைய குடும்பம் ஒன்று யோசுவா சொன்னது போல், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன போல் நம்ம சேவிக்கலாம். அடுத்தபடியாய் ஏசாயா 8:18 சொல்லியிருக்கு, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோனில் வாசம் பண்ணுகிற கர்த்தரால் இந்த ஜனங்களுக்குள்ள அடையாளம் அற்புதம். நம்ம குடும்பம் இந்த நல்ல ஆண்டு அடையாளமாக அற்புதமாக இருக்கலாம். கொர்நேலியு தேவனை தடுக்கவே முடியாதுன்னு சொல்லி நல்ல வைராக்கியமாக உண்மையாகவே அவன் ஜீவித்தான். அவன் வீட்டில் எல்லாரும் உண்மையாகவே சத்தியத்தை கேட்டாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. நம்முடைய வீடு இந்த ஆண்டு கொர்நேலியுவின் ஜெப வீடாக மாறப்போகுது. அடுத்தபடி ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கழுத்தையே தேவனுக்கு கொடுத்தாங்க. அதனால் பெண்களாகிய நீங்களும் நானும் கழுத்தையே அவருக்கு கொடுப்போமான, அப்படின்னா நுகத்தை சுமப்பது நீங்கள் சுமத்தீங்க. ஆனால் இந்த ஆண்டு நீங்களும் நானும் வெற்றி நடை போடலாம். ஐயா, சின்ன ஆலோசனையை நீங்களும் நானும் கேட்போமா? கேட்போம். நம்முடைய குடும்பம் நல்ல முறையிலே நடைபெறுவ முதலாவது நமக்கு தேவை குடும்ப ஜெபம். எந்த இடத்துல ஜெபம் இருக்குதோ அந்த இடத்துல கர்த்தர் அந்த வீட்டின் காரியங்களை பொறுப்பெடுத்து கொள்கிறார். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஆகவே நாம் முடிந்தால் கூடுமான வரைக்கும் காலையிலே குடும்பமாக சேர்ந்திருந்து குடும்ப ஜெபம் நடத்தினால் நன்றாக இருக்கும். ஒரு பாடலை பாடி பைபிள் போர்ஷன் வாசித்து நாம் ஜெபிக்கலாம். இல்லை அதற்கு வசதி இல்லை, ஆளுக்கு ஒரு நேரமாக வேலைகளுக்கு போக வேண்டியிருக்கு, பிள்ளைகள் படிப்பு காரியங்கள் இருக்கிறது என்றால் இரவு நேர ஜெபத்தையாவது அனைவரும் சேர்ந்திருந்து நாம் ஜெபித்தால் அது குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமாம், கட்டாயம். அது கட்டாயம் செய்யணும். ஏன்னா குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. அதனால் குடும்பமாக கர்த்தர் நம்ம எல்லா வேலைகளையும் போயிட்டு வந்த பிறவாச்சும் உட்காந்து பாட்டு பாடி இந்த பிள்ளைகளோட கூட சேர்ந்து ஜெபிக்கும்போது தான் பிள்ளைகளும் தெய்வ சத்தியத்துக்குள்ளே வளர முடியும். நம்ம இன்றைக்கி கர்த்தருக்காக குடும்பத்தை கட்ட முடியும். அது கட்டாயம். நம்ம பெண்கள் ரட்சிப்பு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்ன நிச்சயம் நம்மகிட்ட இருந்தோன்னா நம்முடைய நல்ல துணைகளை சொன்னது போல் கற்புள்ள நடக்கை மூலமாய் அவர்களை ஆதாயம் பண்ணலாம். போதனை இன்றின்னு சொல்லி கண்டிப்பாக நிறைய பெண்கள் ஆதாயம் பண்ணி குடும்பமாக ஆதாயம் பண்ணலைன்னா இந்த ஆண்டு எப்படியும் நம்ம கோபிக்காதபடி, எரிச்சல் படாதபடி போதனை இன்றி நம்ம நடக்க மூலமாக இந்த ஆண்டு நம்முடைய துணைகளையும் நம்முடைய கண்மணியன் பிள்ளைகள் சத்தியத்தின் பாதையிலே நடக்கிறார் இந்த சந்தோஷத்தை காட்டிலும் நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சிடுறீங்க, நல்லா வேலை பார்க்குறாங்க, நல்லா சம்பாத்தியம் பண்ணுறாங்க. சொன்னது போல் இப்போ ஆண் பிள்ளைகள்லாம் 21 வயதில் இன்ஜினியரிங் முடிச்சிட்டோன்னா அந்த பிள்ளைகள் என்ன பண்ண வேலைக்கு வந்துடுறாங்க. நம்ம சீக்கிரம் அவங்களுக்கு திருமணத்தெல்லாம் முடித்து வச்சிடறோம். நல்லதாக இருக்கும். ஆனால் நம்ம பிள்ளைகள் சத்தியத்தின் பணத்தில் அஸ்திபாரம் இல்லை. இன்னைக்கு வைக்கோலிலோ புள்ளிலோ அல்ல, இன்னைக்கு கண்மலையாகிய கிறிஸ்துவிலே இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் சத்தியத்தில்
உண்மையாகவே சாட்சியாக இருக்கிறாங்களான்னு சொல்லி பெண்களாகிய நாம் தான் நம்முடைய உண்மையாகவே உறுதியாக சொல்ல முடியுமா? என் ஹஸ்பண்ட் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, எங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, நாங்கள் உண்மையாக குடும்பமாக கர்த்தரை சேவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதை கேட்குற அன்பு தேவ பிள்ளையை நீங்கள் தைரியமாக சொல்ல முடியுமா? கட்டாயம் அந்த ஒரு இது சூழ்நிலைக்கு குடும்பத்தை நம்ம பெண்கள் கொண்டு வரணும். கர்த்தர் அதுக்கு நமக்கு துணை செய்வார். நம்ம கட்டாயம் நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்போ ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு சிக்ஷையை கொடுத்தோ அல்லாட்ட எதையோ கொடுத்து அந்த பிள்ளைங்க அம்மா ஜோமுனுங்க, அதுக்கு ஒரு ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை பிள்ளைங்களோ ஹஸ்பண்டோ என்ன செய்துக்கிடுவாங்க, உணர்ந்துக்கிடுவாங்க. கட்டாயம் ஒரு பெண் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள்ள நல்லா இருந்தாங்கன்னா அவங்களால எப்படியும் குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே என்ன செய்திருவாங்க, கொண்டு வந்துடுவாங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில் எப்போதும் ஒன்று போல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேடு பள்ளங்கள் வரலாம், வியாதி பலவீனங்கள் வரலாம், ஏதாவது பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம். அப்போது அதை எப்படி கையாளுவது என்பது பெண்கள் கையிலே தான் இருக்குது. அப்போ அவங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக இருந்தால், ஒரு மகளாக இருந்தால், குடும்ப பெண், அவர்கள் எந்த ஒரு போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு அவங்க அதை சமாளித்து விடுவார்கள். ஆகவே குடும்ப பெண்கள் கண்டிப்பாக கர்த்தருக்கு தங்கள் வாழ்க்கையிலே முதலிடம் கொடுத்துக்க அறிந்திருக்க வேண்டும், ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். அப்போ குடும்பமும் அவர்களை வைத்து கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே அவர்களும் வளருவார்கள். அது மாத்திரமில்லை, இன்றைக்கி திருமணம் ஆயிட்டுன்னு வச்சுக்கிட்டா நம்ம வீட்டுக்கு வர்ற மருமகள் மருமகள்னா அடுத்த மகள். எப்படி நமக்கு இப்போ 2 பெண் பிள்ளைகள் இருந்தால் 3வது நம்முடைய மருமகளை நம்ம மகள் போல் நம்ம நேசிக்கிறோமா? அது கண்டிப்பாக நேசிக்கிறோம். அதுபோல் நம்முடைய ஆண் பிள்ளைகளை சொன்னது போல் தாயின் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். இன்றைக்கி இசைந்து நம்ம வாழ விடுறோமா? அடுத்தது நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு வேதவசனம் சொல்லுது, குமார்த்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். இன்னைக்கு நம்ம குமார்த்திகள் எப்படி இருக்கிறாங்க? இன்னைக்கு ராஜா பிரியப்படனா உலக பிரகாரமான மணவாளனும் ஆத்மீக பிரகாரமான மணவாளனாகிய இயேசுவும் பிரியப்படணும்னா நம்ம பெண் பிள்ளைகள் சொன்னது போல் கட்ட போயிருக்கிற வீட்டில் அவளை உண்மையாகவே நல்ல அடுத்த மகளாக ஏற்றுக்கொண்டு நம்ம அவங்கள வழி நடத்துகிறோமா? எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் டிவோர்ஸ். ஏன்? யாருக்கானா நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருக்கிறோம் ஆண்டி, ஆனால் எங்கள் பெற்றோர் தான் எங்களுக்கு காரணம் நிறைய சொல்கிறாங்க. எப்படி பெற்றோராகிய அருமையான உண்மையாக தாய்மாராகிய நீங்கள் தகப்பன்மாரை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம தான் நிறைய நேரம் வீடுகளில் நம்ம பிள்ளைகளோடு கூட இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளை போல் அவங்கள நேசிக்கிறோமா? இன்றைக்கி நம்ம நேசிக்கணும், அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் பிள்ளைகளும் பெற்றோரை நிச்சயம் கனம் பண்ணணும். வேதவசனம் சொல்கிறது, இருக்கிற தேசத்திலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, உன் நன்மை உண்டாயிருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் உண்மையாகவே நம்மளை கனம் பண்ணுறாங்களா? பிள்ளைகளை நீங்கள் பெற்றோரை கனம் பண்ணுறீங்களா? அது ஒரு குடும்பத்தில் நிச்சயம் தேவை. அதோட திருமணம் ஆன பிறகு இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் அன்னைக்கு ஒரு போதகர் தான் சொன்னாங்க, 100 திருமணத்தில் 38 திருமணங்கள் டிவோர்ஸ், அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டோன்னே ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. ஆனால் அநேக இந்த தம்பதிகள்கிட்ட நம்ம கேட்டோன்னா, நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் எங்கள் பெற்றோர் தான் எங்களுக்கு தடை. அது ஆண் பெற்றோரோ பெண் பெற்றோரோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி பெற்றோர் பிள்ளைகளை வாழ விடணும். அவங்க இனி தனி குடும்பம், ஜூனியர் ஃபேமிலி அவங்க. அதனால் அவங்களுடைய காரியங்களில் நீங்கள் எல்லா காரியங்களிலும் அதில் தலையிடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஏற்ற ஆலோசனை சொல்லலாம், கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். அவங்க இஷ்டத்துக்கு செலவழிக்கக்கூடாது. சில காரியங்களை நம்ம ஆலோசனை கொடுக்கலாமே ஒழிய நம்ம எல்லா காரியங்களிலும் நம்ம மூக்க நுழைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம எல்லா காரியங்களிலும் அதில் தலையிடாதபடி அவங்கள வாழ விட்டுட்டு நீங்கள் ஆலோசனை சொன்னீர்களானால்
நம்ம பிள்ளைகள் உண்மையாகவே ஒரு நல்ல வருங்கால ஜூனியர் குடும்பங்கள் நல்ல மேன்மையாய் அவங்க கர்த்தருக்கு சாட்சியாகவும் என்ன பண்ண முடியும், ஜீவிக்க முடியும். கட்டாயம் கட்டாயம். அப்படியே நம்ம வீட்டில் இருக்கிற நம்முடைய வயதான மாமனார் மாமியாரோ பெற்றோர் கூட இருந்தாலும் அவர்களையும் நாம் மதிப்பளித்து நடத்த வேண்டியது பெண்களுடைய பொறுப்பு. அவர்கள் மனம் கோணாதபடி அவர்களுக்கு ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுக்கவோ அல்லது அன்பாய் பேசி கொண்டு இருப்பதோ எல்லாமே பெண்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. வயசாயிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம், அந்த மாதிரி இல்லாதபடி அவர்களுக்கு ஒரு கம்பெனி கொடுக்க, கொஞ்சம் பட்சமாக அன்பாக பேச, அவர்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்க வேண்டியது குடும்ப பெண்களின் ஒரு பொறுப்பு. கட்டாயம். குடும்ப பெண்கள் இப்போ வயதானவங்களை பார்க்குறப்போ அதுக்குரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஆண்டு கட்டாயம் ஆசீர்வாதம். இப்போ எங்கள் தாத்தாலாம் 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க. அப்போல்லாம் நாங்கள் எங்கள் தாத்தாவை நல்லா என்ன செய்வோம், கவனிப்போம். ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கு அந்த நேரம் நமக்கு டாய்லெட் வசதிலாம் இல்லாட்டாலும் பெட் ஃபேன் வச்சு எடுக்க கொள்ள, நாங்கள் பேர பிள்ளைங்க தாத்தாவை நாங்கள் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்க மாட்டோம். தாத்தாவை கவனிச்சா தாத்தா மறிக்கும்போது எங்களை ப்ளெஸ் பண்ணிட்டு தான் என்ன செய்தாங்க, மறிச்சாங்க. அந்த ஆசீர்வாதம் எங்களோட கூட என்ன செய்திருக்கு, இருந்திருக்கு. அதனால் பெரியவங்களை கவனிக்கிறப்போ அது வந்து நமக்கு ஒரு நாள் தீமையாக முடியாது. அந்த ஆசீர்வாதம் நம்ம கூட வர்றதை நம்ம கட்டாயம் நம்ம கண்ணால் பார்ப்போம், நம்ம அனுபவிப்போம். நிறைய வீட்டில் பிள்ளைகள் 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருந்தான்னா வயதான பெற்றோரை தனியாக பிரிக்கிறாங்க. அது செய்யவே கூடாது. தனியாக பிரிக்காங்களா? அது எப்படி? ஆமாம், நான் வந்து அம்மாவை கவனிச்சுக்கிறேன், நீ அப்பாவை கவனிச்சிக்கோ. அது சில வீடுகளில் இருக்குது. அப்படி அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, வயதான நாட்களில் ஒருபோதும் பிரிக்கக்கூடாது. 2 பேரும் ஒரே இடத்துல தான். எந்த பிள்ளைகள் அதுபோல் பிள்ளைகள் வந்து வயதான பிறகு அவங்கள ஷிப் போடுற மாதிரி போடக்கூடாது. என் வீட்டில் 6 மாதம், உன் வீட்டில் 6 மாதம், அப்படி நீங்கள் செய்யாமல் யார் நீங்கள் கவனிக்கிறீங்களோ அதுக்கு நிச்சயம் உனக்கு பலன் உண்டு, நிச்சயம் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அதனால் நீங்கள் வந்து வயதான பெற்றோரை, இப்போ நாங்கள் இப்போ பேசிக்கொண்டிருக்க அந்த வீட்டிலலாம் அங்கிள் ஒரு 106 வயசில் இருக்கிறாங்க. ஆனால் 106 வயசானாலும் அவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா, நல்லா தெளிவாக பேசுவாங்க, எழுதுவாங்க, நல்லா ஜெபிப்பாங்க. 106 வயசுனால் இன்றைக்கி நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஆனால் அதை நல்லா கவனிக்கிறாங்க. இன்றைக்கி கவனிக்கிறதுல ஒரு ஆசீர்வாதம் சொன்னது போல் நம்முடைய சிரசின் மேல் தங்கும் சொன்ன மாதிரி பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உண்மையாகவே அது நிச்சயம் தங்கும். அதனால் பெற்றோர் வயதான நாட்களில் நீங்கள் அவங்கள வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது, விடக்கூடாது, உதாசீனப்படுத்தவே கூடாது. ஏன்னா உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்கன்னு சொல்லுத. நீங்கள் நம்ம பிள்ளைகள் வளரும்போது எவ்வளோ அன்பாக அவங்கள நேசிக்கிறீங்க, அதை போல தான் நம்ம பெற்றோர் நம்மளை வளர்த்துருப்பாங்க. அதனால் நீங்கள் அதை ஒவ்வொரு நாளும் உணரணும். அதுபோல் என் பெற்றோர் ஓன் பெற்றோர்லாம் சொல்லக்கூடாது. நம்ம பெற்றோர், 2 பெற்றோரும் நம்ம பெற்றோர். அப்படி உண்மையாகவே உங்களுக்கு மைண்ட் செட் ஆக்கிக்கிடணும். 2 பேரும் நம்முடைய பெற்றோர், நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவருக்கு உண்மையாகவே விட்டு கொடுத்து அன்பு அவங்கள கவனிப்போமானா நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, அவங்களும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. புதிய ஆண்டிலே நாம் ஞாயிற்றுக்கிழமை அது கர்த்தருடைய நாள் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக அந்த ஞாயிறு ஆராதனையிலே பங்கெடுப்பதற்கு ஒரு முக்கியத்துவம் பெண்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். காலையிலே எழும்பி சுறுசுறுப்பாக எழும்பி எனக்கு அங்கே போக வேண்டியது இருக்குது, இங்கே போக வேண்டியது என்று சொல்லாதபடி குடும்பமாக ஆராதனையிலே நாம் கலந்து கொண்டால் அதற்கு ஒரு தனி ஆசீர்வாதம் உண்டு. பிள்ளைகளையும் சண்டே கிளாஸில் கலந்து கொள்வதற்கு அந்த தாயானவள் உற்சாகப்படுத்த வேண்டும். அங்கே கொடுக்குற மனப்பாட வசனங்களை படித்தாயா என்றெல்லாம் கேட்டு பிள்ளைகளை மனப்பாட வசனங்களை படிக்க வைத்து அதற்கெல்லாம் அந்த பெண் வந்து குடும்பத்திலே உற்சாகப்படுத்த வேண்டும். 6 நாளும் நம்ம உலக வேலைகளை பார்க்குறோம். இந்த ஞாயிறு ஆராதனைக்கு நாம் உரிய முக்கியத்துவத்தை கொடுத்தால் கர்த்தர் நிச்சயமாக குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். அந்த நம்ம அந்த ஓய்வு நாளை நம்ம அப்படியே பரிசுத்தமாக
காலையில் நற்கண ஆராதனையோ ஆலய ஆராதனையோ போகிறது, சின்ன நம்ம வாலிபர் கூட்டத்துக்கு போகிறது, தாய்மார் கூட்டத்துக்கு போகிறது, அப்புறம் ஈவினிங் நம்ம தெருவில் நடக்கிற ஜெப கூட்டங்களுக்கு போகிறது. இந்த மாதிரி நம்ம அந்த ஓய்வு நாளை நம்ம அப்படியே அந்த ஆராதனை ஆவிக்குரிய முறையில் நம்ம கழிச்சோன்னு சொன்னால் நம்முடைய வயசான காலத்துலேயும் நமக்கு அந்த பிரசன்ன ஓய்வு நாள் வந்துச்சுன்னா கட்டாயம் கோயில் போகணுமே, ஏலாட்டாலும் கோயில் போகணுமே, ஆண்டவரை தேடணுமே. அது வந்து நமக்கு தன்னாலே நமக்குள்ளே என்ன செய்திருது, வந்துடுது, அந்த வாஞ்சை வந்துடுது. பிள்ளைகளுக்கு அந்த ஆராதனைகளுக்கு போகும்போது பிள்ளைகள் வாலிபர் கூட்டம் சண்டே கிளாஸில் பாட்டு படிக்க ஜெபிக்க பழகும்போது நாளைக்கு சமுதாயத்தில் முன்னுக்கு நிற்கக்கூடிய தைரியம் கிடச்சிக்கிடுது. ஒரு இடத்துல ஜோம் பண்ணுமானா தைரியமாக ஜோம் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல நீ ஒன்று ஆண்டருக்காக ஏதாச்சும் ஒன்று பாட்டு பாடுமானா அந்த பிள்ளை வைக்கப்படாது, தைரியமாக முன்னுக்கு வந்து என்ன சின்ன வயசுலேயே பழகிற பழக்கம். அதனால் கட்டாயம் நம்ம பிள்ளைங்களை ஆவிக்குரிய காரியத்திலும் மேடையில் ஏறுற மாதிரி நம்ம இனிச்சிடணும், பழத்து விடணும். அது அந்த காரியங்களுக்கு ஒழுங்காக போகும்படி கம்பல் பண்ணி நம்மளும் அனுப்புனா தான் அந்த பழக்க வழக்கங்கள் வரும், அந்த வெட்கம் ஒழியும். நிறைய வீடுகளில் என் பிள்ளைகளை யூத் மீட்டிங்லாம் அனுப்புனா ஏதாவது தப்பு நடந்துடும். ஏன் அப்படி நினைக்கிறோம்? அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகள் உண்மையாகவே ஒரு ஆலயத்தில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஐக்கியத்தை வச்சிருக்கனால எப்படியாவது ஒரு நல்ல வார்த்தை அவருடைய காதில் எப்போ விழுந்துகிட்டே இருக்கிறோம். அவன் தவறு செய்கிற நேரம் அது இல்லை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அது போதித்து கொடுக்கும். நிறைய பெற்றோர் இப்போ உள்ள காலங்களில் வேண்டாம் ஆண்டி வேண்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அதை நெக்லெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம செய்யவே கூடாது. சொன்னது போல் அந்த விதமான காரியங்களில் அவங்க பங்கு பெறும்போது ஒரு ட்ராமாவோ சொன்னது போல் பாட்டோ எதுவானாலும் தைரியமாக சொன்னது போல் மைக்கு பிடிச்சே எனக்கு பழக்கம் இல்லை, ஐயோ எனக்கு பேச தெரியாது அப்படின்னு இல்லை. நம்ம பிள்ளைகள் இப்படிப்பட்ட சண்டே ஸ்கூல் இப்படிப்பட்ட யூத் மீட்டிங்கில் நம்ம எழும்பி பிரகாசிக்க கண்டிப்பாக இன்றைக்கி எழும்பி பிரகாசிக்கிற பெண்கள்னு சொல்லனால பெண்கள் வந்து நம்முடைய பிள்ளைகளை அனுப்ப மாட்டேன் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. கண்டிப்பாக அந்த ஆலயத்தில் நம்ம படிக்கிற பாடங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை காட்டிலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்களா, அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்க. அதனால் பிள்ளைகளை உண்மையாகவே பெண்களாகிய நீங்களும் நானும் சண்டே ஸ்கூல் யூத் மீட்டிங் இன்னும் பொதுவாக உண்மையாகவே என்னென்னா ஒரு ப்ரோக்ராம்க்கு அவங்கள நீங்களும் நானும் என்ன பண்ணணும், நல்ல தைரியப்படும், என்கரேஜ் பண்ணும்போது நம்முடைய பிள்ளைகள் உண்மையாகவே பிறகு அந்த சாட்சி வெளியே கடந்து போகும். ஒரு நாளில் அவளுக்கு ஒரு நல்ல காரியங்கள் கடந்து வரும்போது அவள் என்ன வேணாலும் தைரியமாக எல்லா காரியத்தையும் செய்வாள். ஒழுங்காக உண்மையாகவே அவள் சண்டே ஸ்கூல் வருவா. தம்பி மாதிரினா கொயரில் இப்போ தங்கச்சி மாதிரி இருக்கிறாங்க, நல்ல கொயரில் நல்லா பாடுவா. அவங்களுடைய சாட்சி நீங்களும் நானும் சொல்லாமல் சாட்சி என்ன பண்ணும், தெரிப்புண்டு பறக்கும். அதனால் நம்ம பிள்ளைகளை பெற்றோராகிய தாய்மாராகிய நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம், அதை உற்சாகப்படுத்துவோம். இந்த வருகிற ஆண்டு இவ்வளோ நாள் நீங்கள் அனுப்பாமல் இருந்தால் இந்த ஆண்டு முதல் நம்முடைய பிள்ளைகளை அப்படி உற்சாகப்படுத்துவோம். நம்ம பிள்ளைகள் சந்தோஷமாக அவங்களுடைய உண்மையாகவே மேன்மையை அவங்க சுதந்திரித்து கொள்வார்கள். பெண்களுக்கு அதோடு ஒரு உபசரிக்கிற பண்பு, ஒரு தாராள மனப்பான்மை, பிறருக்கு உதவுகிற சுபாவங்களும் அவசியம் தேவை. யாரும் ஒரு ஏழை எளியவர்கள் அருகில் இருப்பார்களானால் அவர்களுக்கு தன்னாலான உதவியை செய்ய வேண்டும். அதை பெண்கள் செய்யாமல் வேறு யார் செய்ய முடியும்? அதிகப்படியான உணவு இருந்தால் கொடுத்து உதவலாம், வீட்டிலே கொஞ்சம் துணிமணிகள் இருந்தாலும் கொடுத்து உதவலாம், வீட்டுக்கு திடீரென்று விருந்தினர்கள் வந்தாலும் சோம்பல் படாமல் உற்சாகமாக அவர்களை வரவேற்று உபசரிக்கிற கடமை பெண்களுக்கு உண்டு. ஆகவே இந்த புதிய ஆண்டிலே பெண்கள் உற்சாகத்தோடு விருந்தினரை உபசரிப்பதோ, அந்நியரை உபசரிப்பதோ, அல்லது ஏழை எளியவருக்கு உதவுகிற காரியங்களிலோ அவர்கள் உற்சாகமாக ஈடுபட்டால் புதிய ஆண்டு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்கும். கட்டாயம் நம்ம இன்றைக்கி நிறைய ஆலோசனைகளை கேட்டிருக்கிறோம். புதிய ஆண்டை கர்த்தருக்குள்ளே நம்ம புதுவிதமாக புதிய தீர்மானத்தோடு கூட நம்ம ஆண்டருக்குள்ளே நம்ம அதை செய்யும்போது கர்த்தர் கட்டாயம் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லை, நம்ம சந்ததி என்ன செய்யும், கிறிஸ்துக்குள்ளே என்ன செய்யும், நிலைத்திருப்பாங்க. நமக்கு அது ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் அது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சந்ததிகள் கர்த்தருக்காக பிரகாசிக்கணும். கர்த்தரோட வருகையில் அவங்க என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளப்படணும். நல்ல அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் கேட்டதை மாத்திரம் நம்ம விட்டு விடாதபடி நம்ம அதை செயல்படுத்த இந்த ஆண்டை நம்ம அர்ப்பணிப்போம். இன்றைக்கி நம்ம குடும்பம் உண்மையாகவே எந்த ஊரில் இருக்கிறீங்களோ, எந்த ஊர்லேருந்து நீங்கள் கேட்குறீங்களோ, எங்கேருந்து நீங்கள் கேட்டாலும் சரி தான், நம்ம குடும்பங்களை நம்ம அர்ப்பணிப்போம்.
நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன வார்த்தையின்படி நீங்களும் நானும் உண்மையாகவே இந்த புதிய ஆண்டு கர்த்தரை குடும்பமாய் சேவித்து நம்ம குடும்பமாக ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த நல்ல ஆலோசனை நேரத்தை ஆசீர்வாதத்தை தந்திருக்காக ஸ்தோத்திரம். இந்த காலத்தில் எப்படியும் நம்ம குடும்பங்களுக்குள்ள நான் ஒரு கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பம், நாங்கள் கிறிஸ்தவங்க, சமுதாயத்தில் படிக்கிற ஹாஸ்டலில் வேலை பார்க்குற இடங்களில் நாங்கள் கிறிஸ்தவங்கன்ற பிரின்சிபலோட தேவநாமத்துக்கு மகிமையாக நம்ம இந்த ஆண்டில் புது தீர்மானத்தோட அந்த கிறிஸ்தவங்க நான் ஆண்டுடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த வைராக்கியத்தோடு நம்ம குடும்பத்தை நடத்துவோம். கர்த்தர் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் என்ன செய்வாராக, சமுதாயத்தில் உயர்த்தி அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைங்களே, நல்ல ஒரு டிஸ்கஷனாக நம்ம பார்த்தோம். நம்ம குடும்பத்தில் நம்ம எப்படி இருக்கணும், என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி நல்லா பேசினாங்க. இதை கேட்டுட்ருக்க நிறைய பேருடைய உள்ளத்தில் கூட நிறைய கேள்விகள் இருக்கும். எங்கள் குடும்பம் இப்படி இல்லை, எங்களால் இதை இப்படிலாம் நாங்கள் கொண்டுட்டு போக முடியல, என் குடும்பத்தை நான் சமாளிச்சுட்டே போக முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட நீங்கள் இருப்பீங்க. இப்போ நம்ம ஜம்ப் பண்ணுவோம். இந்த ஆண்டை இந்த 2024 இந்த 2024 ஆண்டுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க தேவன் கிருபை கொடுத்தாங்கல்ல. இந்த ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தர்றதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கணும், ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், அவனுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். கடந்த ஆண்டு எனக்கு வேலை கிடைக்கும்னு நினச்சேன், திருமணமாகும்னு நினச்சேன், எனக்கு திருமணமாகலை, வேலை கிடைக்கல, குழந்தைக்காக கர்ப்பத்தின் கனியாக நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், இதுவரைக்கும் எனக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்கலன்னு சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கலாம். நெடுநாள் வியாதி, அந்த எவ்வளோ நான் மருத்துவ சிகிச்சை பார்த்துட்டேன், எனக்கு இன்னும் சுகம் ஆகலை, நான் எத்தனை நாள் இந்த படுக்கையில் இருக்கிறது, எத்தனை நாள் இந்த வேதனையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணீர் வெடிச்சிட்டு இருக்கிறீங்கல்ல. ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் உங்களை காக்கிறதுக்காக, உங்களை ரட்சிக்கிறதுக்காக உங்களோடு கூட இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம வாக்குத்தத்தத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீர் எங்கள் குடும்பத்தை காக்கணும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நீங்கள் ரட்சிக்கணும் ஆண்டவரே, என் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். எரேமியாட்ட சொன்னால் உன்னை கட்டவும் நட்டவும் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டணும் ஆண்டவரே, என் குடும்பத்தை நீங்கள் நாட்டணும் ஆண்டவரே, நிலைநிறுத்தணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் எப்படியாவது நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாங்க. இந்த டிஸ்கஷனில் கேட்ட மாதிரி முதலாவது நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, குடும்ப ஜெபத்தை ஆரம்பிங்க. ஆலய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவனுக்கு பயப்படுற பயம் நம்ம வீடுகளில் காணப்படட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க மேலே நீதியின் சூரியன் உதிக்கும், அவங்க பூமியின் எந்த இடங்களில் ஏறி நடக்க பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் இந்த ஆண்டு அந்த ஆசீர்வாதத்தை தருவாங்க. அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த ஆண்டு கூட கர்த்தாவே, இந்த கடந்த நாள் முழுவதும் கிருபையின் கரக்கூட இருந்ததே, இந்த 2024 ஆண்டில் கூட கர்த்தாவே இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்து வந்தீங்களேப்பா, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஏசப்பா, துதிக்கிறையா. தேவனுக்காக ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பி பிரகாசிப்பதற்கு நீங்கள் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறையா. தேவனுக்காக பிரகாசிக்கிற பெண்கள் இந்த நிகழ்ச்சிக்காக துதிக்கிறையா. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. அப்பாமை துதிக்கிறையா. கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. கண்ணீர் யாவையும் துடைப்பேன் என்று சொன்னீங்களே ராஜா. பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து ஆனந்த சந்தோஷம் உண்டாக நீங்கள் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறையா. உன்னை காக்கும்படிக்கு, உன்னை ரட்சிக்கும்படிக்கு, உன்னை தப்புவிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை காத்து தப்புவித்து
கொடுத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறியா? அருமையான தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே துதிக்கிறியா? ஐயா, கடந்த நாட்களில் கர்த்தாவே அவங்க எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கலன்னு சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகளை நீ திடப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறியா, வெள்ளப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறியா. விரும்பினது வரும்போது ஜீவ விருட்ச போல் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. கற்பத்தின் கனிக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறியா. இந்த ஆண்டு அந்த கற்பத்தின் கனியை நீ கொடுத்து நீர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறியா. வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தாங்க ஆண்டவரே. தொழிலை ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே. நான் அநேக நாளாக நான் வீடு கட்டணும்னு சொல்லி பிரயாசப்படுறேன், என்னால் வீடு கட்ட முடியலையேன்னு சொல்லி கர்த்தாவே கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறியாம். நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பேன்னு சொன்னீங்க ராஜா. தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறியா. தேவைகளை சந்தித்து ஆண்டவரே ஐயா ஆண்டவரே இந்த ஆண்டவரே உங்கள் வீடுகளை கட்டி குடியிருக்கத்தக்கதான கிருபைகளை நீங்கள் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறியா. பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகளை நீர் கட்டளையிடுவீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகளை நீ நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறியா. திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்ட ஆண்டவரே. ஏசப்பா, சரீரத்தில் பலவீனத்தோடு கூட வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறியா. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறியா. உம்முடைய தள்ளும்புள்ள கரத்தை பிள்ளைகள் மேல் வைத்து ஆண்டவரே இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறியா. அபிஷேக நுகத்தை முறிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோமே. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை நீர் ரட்சித்து நீர் அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே ஐயா சகல நன்மையினால பிள்ளைகளை நீர் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கர்த்தருடைய வல்லமை இந்த நாளிலே பெரிதாய் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறியா. ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவரே நுகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும். சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஏசப்பாமை துதிக்கிறோமை துதிக்கிறையா. இனி எனக்கு மரணம் தான், வேறு ஒன்று இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே மரணத்தோடு கூட போராடிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறையா. மரணத்துக்கு ஏதுவான வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறையா. அப்பாமை துதிக்கிற. நீ பயப்படுகிறபடி ஒன்று உனக்கு நேரிடாது என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகள் பயப்படுகிறபடி ஒன்று நேரிடாதபடி நல்ல சுகத்தையும் பலத்தையும் பிள்ளைகளுக்கு நீ கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. நான் என்னால் கண்ணீர் வெடிச்சிட்டு இருக்கணுமா? நான் ஆண்டவர் என்ன இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி ஆண்டவரே ஜீவனை வெறுத்து கசந்து இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறையா. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீங்க ராஜா. பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் கர்த்தாவே ஆனந்த கண்ணீராய் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறையா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. வருமானத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகளை நீ நிரப்பி விடும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறையா. கிருபையின் நன்மையும் பிள்ளைகளை தொடரும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய நன்மையினால் கிருபினால் பிள்ளைகளை நிரப்புவீராக. தொடர்ந்து ஆவியானவர் பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நேச பிதாவே, ஆமென். நம்ம குடும்பத்துக்காக நம்ம எல்லாம் இப்போ ஜெபம் பண்ணோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாங்க. இப்போ கூட நம்ம மத்தியில் செய்தி கொடுக்கறதுக்கு மிஸ்ஸஸ் கிறிஸ்டோலைட் அவங்க டீச்சர் வந்திருக்கிறாங்க. அவங்க ஆண்டவர் அவங்க உள்ளத்தில் வச்சுருக்கிற செய்தியை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்வாங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பான சகோதரிகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் செய்தியை தியானிக்கும் முன்பாக ஜெபித்து விட்டு ஆரம்பிக்கலாம். ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் முன்பாக உம்முடைய பாவத்திலே வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர்தாமே பேர் பேராக ஆசீர்வதியும். அவர்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி அருளும். கேட்கிற வார்த்தைகள் அவர்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும்படி செய்தருளும். ஆவிக்குரிய தேவைகளையும் சரீர தேவைகளையும் நீர் சந்தித்தருளும் ஐயா. இந்த வேளை ஒவ்வொருவருக்கும் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்தருளும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் இந்த புதிய ஆண்டில்
முதல் மாதத்திலே நாம் கர்த்தருடைய செய்தியை தியானிக்க இருக்கிறோம். இந்த ஆண்டுக்கான வாக்குத்தத்த வசனத்தை நாம் முதலாவது வாசித்து பார்ப்போம். எரேமியா 1 அதிகாரம் 8 வசனத்தின் பின்பகுதி. எரேமியா 1 அதிகாரம் 8 வசனத்தின் பின்பகுதி. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி அப்படின்னு வருது. கர்த்தர் நம்மை காக்கிறார். 19 வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக நம்மை காக்கும்படி, நம்மை ரட்சிக்கும்படி ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் 2024 ஆண்டு முழுவதும் நம்மோடு இருப்பதாக கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். சாதாரணமாக பாருங்கள், ஒரு புதிய ஆண்டு பிறந்துவிட்டால் உலக மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் என்ன செய்வார்கள், அந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ராசி பலன் பார்ப்பாங்க, அப்புறம் கைரேகை பார்ப்பாங்க. அப்படி பல விதங்களிலும் ஜோதிடம் பார்ப்பாங்க. பல விதத்திலும் இந்த வருகிற ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஏன்னா அது ஒரு சஸ்பென்ஸ், அதை தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் உன்னை காக்கும்படிக்கு, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆக நாம் அவரை அறிந்த ஜனங்கள் எதற்குமே நாம் கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. பாருங்கள், இந்த வேத புத்தகத்தில் 91 சங்கீதத்திலையும் 121 சங்கீதத்திலையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அவர் 3 வசனம் பாருங்கள், சங்கீதம் 91:3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். வேடன்னா பிசாசு, பிசாசின் சகல தந்திரங்களுக்கும் அவர் நம்மை தப்புவிப்பார். 5 வசனத்தில் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். நாம் எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஒரு நாள் முழுவதும் காலையோ மதியமோ இரவோ முழு நாளும் கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ளுகிறார். 13 வசனத்தில் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஆக ஒரு விஷப்பூச்சிகளோ வியாதி பலவீனங்களோ எது உலக மனிதர்களை தாக்கக்கூடுமோ எல்லாவற்றினின்றும் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 121 சங்கீதத்தை பாருங்கள். சங்கீதம் 121 3 வசனம். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக அவர் இரவும் பகலும் விழித்திருந்து அவர் பாதுகாக்கிறார். 6 வசனம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். பாதுகாக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நாம் தைரியமாக இந்த 2024 ஆண்டை நாம் எதிர்கொள்ளலாம். ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை காக்கிறவர், நம்மை ரட்சிக்கிறவர் என்று பார்க்கிறோம். லூக்கா 10 அதிகாரம் 19 வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொல்லியிருக்கிற காரியத்தை நாம் பார்ப்போம். லூக்கா 10 அதிகாரம் 19 வசனம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்.
ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த பின்பகுதியை பாருங்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிரியமானவர்களே, ஆகவே நாம் எதுக்கும் ஐயோ இது எப்படி ஆகும், அதை என்ன செய்கிறது அப்படின்னு நம்ம எதுக்குமே கவலைப்படவே தேவையில்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். சாதாரணமாக எதுக்கு கவலைப்படுவாங்க? உணவுக்காக, உடைக்காக, பொருளாதார தேவைகளுக்காக அதெல்லாம் கவலைப்படுவாங்க. அது ஆண்டவர் முன்னறிந்து அந்த மலை பிரசங்கத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார், ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படவே தேவை கிடையாது. 25ஆம் வசனம், மத்தேயு 6:25, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, ஆர்க்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஆக கவலைப்படுறதுனால நமக்கு ஒரு லாபமும் கிடையாது, ஆனால் நிச்சயமாக நஷ்டம் உண்டு. பாருங்கள், ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யாதன்னு சொன்னால் நம்ம செய்தால் அதுக்கு ஒரு எதிர் விளைவு உண்டு. கவலைப்படாதன்னு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப கவலைப்படுறவங்கள பாருங்கள், அவங்களுக்கு உடம்புல எல்லா வியாதியும் இருக்கும். ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப எதுக்கெடுத்தாலும் பதஷ்டப்பட்டுட்டு போகிறவங்களுக்கு அந்த அலையா விருந்தாளியாக இந்த சுகர் வியாதி, டயபெட்டிஸ், இப்போ நிறைய பேருக்கு அது வருது. டயபெட்டிஸ் வந்துடும். அப்புறம் இரத்த கொதிப்புங்கிற ஹை பிபி இதெல்லாம் வந்துடும். அப்படி நம்ம பிறகு அதுக்கு வாழ்நாளெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து டாக்டருக்கு பணம் செலவழிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆக கவலைப்படாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. பிரியமான சகோதரிகளே, நம்ம எதுக்கும் கவலைப்படவே வேண்டாம். நம்ம கவலைப்படாமல் இருக்கணும்னா ஆண்டவரை நம்ம சார்ந்து கொள்ளணும், அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். இன்னொன்று, நம்ம மனசில் ஒரு திருப்தி இருக்கணும். போதுமென்ற ஒரு மனம், போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னெலாம் சொல்லுவாங்க. நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் அருமையாக சொல்கிறாரு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேருந்து 10ஆம் வசனம். பைபிள் கையில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 10 வரை. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதை நம்ம மனசில் வச்சுக்கொள்ளணும். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்கிறார்களாம். ஆக பண ஆசை, இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது நமக்கு அதிக வேதனையை தான் தரும். ஆகவே நமக்கு ஒரு திருப்திப்படுகிற ஒரு மனம் நமக்கு தேவை. இந்த உலகத்தில் நம்ம எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போக போகிறதும் இல்லை. ஆகவே நம்ம ஒரு மன நிறைவோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பெரிய அலெக்சாண்டர் த கிரேட் அவர் சாகும்போது தன்னை வெறுங்கையாக அந்த சவப்பெட்டியில் அந்த கைகளை அப்படி விரித்து வைக்க சொன்னாராம். காரணம், ஒன்றும் கொண்டு போகல, உலகத்தையே ஆண்டார், உலகத்தையே வெற்றி கொண்டார். ஆனால் போகும்போது ஒன்றையும் எடுத்துக்கிட்டு போக முடியாது. இதுதான் மனிதனுடைய நிலைமை. ஆகவே நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டாம்.
நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் உண்டு, அதுதான் துதித்தல். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. நம்ம கர்த்தர் தந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் எப்போதும் துதி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாக நம்ம எண்ணி பார்க்கும்போது நம்மை அறியாமலே ஸ்தோத்திரம் வந்து கொண்டே இருக்கும். ஸ்தோத்திர ஜபத்தினாலே கிருபை பெருகும். கர்த்தர் நம்மை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். பிசாசின் கட்டுகள் உடைந்து போகும். பாருங்கள், அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து கர்த்தரை துதித்த போது அவர்கள் கையில் இருந்த சங்கிலிகள்லாம் அறுந்து போயிட்டு, சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டு போயிட்டு. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கதவுகள் அடைபட்டிருக்குது, ஆசீர்வாத குறைவுகள் காணப்படுது, எல்லாவற்றையும் நீக்கும் வல்லமை இந்த துதித்தலுக்கு உண்டு. கர்த்தரை துதித்து பாருங்கள். அவரை துதிப்பதற்கென்று நேரம் ஒதுக்குங்கள். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். இன்னொரு காரியத்தையும் நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். சில வேளைகளில் எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடுகள், எனக்கு மட்டும் ஏன் இந்த கவலைகள், சுற்றி இருக்கிறவங்கள நம்ம பார்த்து சில சமயம் அங்கலாய்க்கிறோம். அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, என்ன மாதிரி தான் படிச்சிருக்காங்க, என்னுடைய ஸ்டேட்டஸ் தான், ஆனால் இப்போ ரொம்ப நல்லா ஆயிட்டாங்க, நான் அப்படியே தானே கிடக்கிறேன், எனக்கு இந்தந்த தீமைகள்லாம் வந்துட்டுதே, இந்தந்த பலவீனம் என்ன தாக்குதே, என் குடும்பத்தாருக்கு இந்தந்த கஷ்டங்கள் வந்திருக்க, அப்படிலாம் அங்கலாய்க்கிறோம். ஆனால் இந்த வேத வசனத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்கிறாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமர் 8:28. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. சகலமும், ஒன்று கூட இல்லை, எல்லாம் நம்ம வாழ்க்கையில் சம்பவிக்கிறது எல்லாமே ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நடக்காது. அதை அவர் நன்மையாக முடிய பண்ணுவார். நாம் அவரை சார்ந்து கொள்ளும்போது அவர் அதை நன்மையாக முடிய பண்ணுவார். என்னுடைய வாழ்க்கையில் பாருங்கள், நான் எம்ஏ முடித்தேன் 1973. அப்போது ரொம்ப நிறைய பேர் என்னோட படித்தவங்க, குறைஞ்ச மார்க் எடுத்தவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் கல்லூரியிலலாம் கிடச்சிது. ஆனால் என்ன காரணமோ தெரியாது, எனக்கு காலேஜில் வேலை கிடைக்கல. பிறகு ஏதோ கிடச்ச வேலையில் இருப்போன்னு ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் ஆர்மனேரி சாகுபுரம், இந்த டிசிடபிள்யூ கம்பெனி நடத்துகிறது, மிக மிக குறைந்த சம்பளம். அப்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ எனக்கு ஸ்டார்டிங் சேலரி 600 ருபீஸ் தான் மந்த்லி. அந்த 600 ரூபா என் கணவருக்கும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் சம்பளம். அவங்க ஆனால் டயசூசன் ஸ்கூலில் வேலை பார்த்தாங்க. அந்த குறைந்த வருமானத்தில் நான் இருக்கும்போது ஆரம்பத்தில் ரொம்ப கவலைப்படுவேன். ஆனால் இப்போது நான் நினச்சி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷங்கள் அங்கே நான் வேலை பார்த்தேன். பாருங்கள், அந்த 15 ஆண்டுகள் ஐயோ குறைஞ்ச சம்பளத்தில் இருக்கிறமே நான் நினச்சிருப்பேன். ஆனால் கர்த்தர் எங்களை அதிசயமாக நடத்தினார். எந்த ஒரு பெரிய வியாதியோ கஷ்டமோ ஒன்றும் கிடையாது. எங்கள் பிள்ளைகளெல்லாம் நல்லா வளர்க்குறதுக்கு நல்ல வாய்ப்புகள், ரொம்ப மன ரம்மியமாக கர்த்தர் நடத்தினார். கர்த்தர் அருமையான ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுத்து என்னை நடத்தினார். ஆக அந்த 15 ஆண்டுகளில் நான் அங்கே ஆண்டவரை அறியாத ஆசிரியர்களோடு பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தது. அவர்களுக்கு கர்த்தரை பற்றி சாட்சி சொல்ல எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. கர்த்தருடைய கிருபையினால் ஒரு 2 குடும்பத்தார் இன்றைக்கு அவர்கள் இயேசுவை இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு குடும்பமாக ஞானஸ்நானம் எடுத்து வாழ்கிறார்கள். இதை விட வேறு என்ன லாபம் வேணும் நமக்கு? உலகத்தில் பெரிய ஐஸ்வர்யமாகி கோடீஸ்வரராக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கென்று ஒரு ஆத்மாவையாவது நம்ம ஆதாயப்படுத்தினோம்னா அதை போல ஒரு சந்தோஷம் கிடையாது. ஆகவே வாழ்க்கையில் என்ன ஒரு எதிர்மறையான காரியங்கள் நடந்தாலும் தயவு செய்து கவலைப்பட்டு கலங்காதீர்கள். கர்த்தர் எல்லாவற்றையுமே நன்மையாக நடத்தி தருவார். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய கணவரை, நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் நேர்த்தியாக நடத்துவார். ஆகவே நம்ம என்ன பிரச்சனைகள் கவலைகள் வந்தாலும் அவர் மேல் வைத்து விட வேண்டும். பேதுரு நிருபத்தில் இப்படியாக சொல்லுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நமக்கு அப்பப்போ உலகத்தில் இருக்கிறோம், பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். குடும்ப பொறுப்பில் இருக்கிறோம், பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் நம்ம ஆண்டவர் மேலே அதை வைத்து விட பழகி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மை விசாரிக்கிறவர். இங்கிலீஷில் போட்டிருக்கு, ஹீ கேர்ஸ் ஃபார் யூ. அவர் நம்ம கேர் பண்ணுறாரு. உலகத்தில் இதை விட வேறு என்ன பாக்கியம் வேணும்? நம்ம மேலே அக்கறை உள்ள, நம்மளை கேர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தெய்வம் நமக்கு இருக்கிறார். அந்த நம்ம மேலே அக்கறை உள்ள, கேர் பண்ணக்கூடிய அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மேலே நம்ம பாரத்தை வைத்து கொள்ள கற்றுக்கொள்ளுவோம். நம்ம ஜெப நேரத்தில், ஆண்டவரே எனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, கர்த்தர் நீங்கள் பார்த்துக்கிடுங்க, அப்பா நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னாளை போல் அதுக்கப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கலையா, அப்புறம் படந்து மனசில் கவலையை சுமந்துக்கிட்டு திரியக்கூடாது. அப்படி ஒரு தைரியத்தோடு விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒன்று கூட குறைவாக இருக்காது. கடைசியில் பார்ப்பீங்க, நிச்சயமாக எல்லாமே ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துவார். ஒரு சம்பவத்தை வேதாகமத்திலிருந்து நம்ம தியானிக்கலான்னு நினைக்கிறேன். 1 சாமுவேல், பைபிள் எடுத்துருக்கிறவங்க வச்சுருக்கிறவங்க திருப்பி கொள்ளுங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் நாம் ஒரு சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். அதாவது தாவீது தன் குடும்பத்தாரோடு தன்னை பின்பற்றுகிற சேவகர்களோடு அவன் சிக்லாகுங்கிற இடத்துல அவன் தங்கி இருக்கிறான். அவங்க பெலிஸ்தருக்கு உதவியாக யுத்தத்துக்கு போகலான்னு அவங்க போயிருக்கும்போது, அவனுக்கு உதவி செய்கிற இராணுவத்தாரும் போயிருக்கும்போது, அவன் குடும்பத்தார் தங்கி இருக்கிற அந்த சிக்லாகு பகுதியிலே அமலேக்கியர் வந்து கொள்ளையடித்து எல்லாரையும் கொண்டு போயிட்டாங்களாம். அவங்க 3ஆம் வசனத்தில் பாருங்கள், 1 சாமுவேல் 30 3 தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்போது பாருங்கள், அவனோடு இருந்தவர்களும் தங்களுக்கு பலனில்லாமல் போக மட்டும் அழுதார்கள்னு அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்குது. ஆனாலும் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்படி அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு, அது 6ஆம் வசனத்தில் பின்பகுதியில் போட்டிருக்கு, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். எல்லாமே நஷ்டமாக போனாலும் இந்த ஒரு மனப்பான்மை, இந்த ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் என்ன விளைவு அப்படின்னு பாருங்கள். 19ஆம் வசனம், அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அல்லேலூயா! கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நமக்கு தருவார். ஆகவே நாம் எதை கண்டும் கலங்க வேண்டாம், சோர்ந்து போகவும் வேண்டாம். இந்த 2024ஆம் ஆண்டு எல்லா விதத்திலும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாம் ஒரு சில காரியங்களை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். அதாவது ஆண்டவர் 10 கட்டளைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்தார். அதிலே 10வது கட்டளையை பாருங்கள். பெண்களுக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது 10வது கட்டளை, இச்சியாதிருப்பாயாக. அந்த இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்படியே விட்டுறல, எதெல்லாம் இச்சிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறாரு. ஏன்னா அந்த மாதிரி யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பார். இந்த மாதிரி இச்சை அப்படிங்கிற ஒரு ஆசை, அவன்கிட்ட இருக்குது எனக்கு வேணும், அவன்கிட்ட இருக்குது எனக்கு வேணும்,
அவட்ட இருக்குது எனக்கு வேணும். அப்படி பிறர் பொருளை ஆசைப்படுது. அப்படி எட்டி பார்க்குறது, ஏப்பா என்ன பெரிய வீடாக இருக்குது, அது மாதிரி நமக்கு ஒரு வீடு வேணும். அவங்க வீட்டு முன்னால் கார் வச்சுருக்காங்க, அது இந்த பிராண்ட் இந்த கம்பெனி, அது மாதிரி எனக்கு என்கிட்டையும் கார் இருக்குது, ஆனால் அது ரொம்ப விலை கூடுனது. இந்த மாதிரி மனுஷனுடைய ஒரு மனப்பான்மை, சாதாரணமாக சொல்கிறேன், இது இயற்கை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மாதிரி பார்த்து இச்சையே காத. அந்த காலத்தில் காரு இதெல்லாம் கிடையாது, அதனால் அதை பற்றி சொல்லலை. வெறுமனே வேலைக்காரன் வேலைக்காரி எருது கழுதை அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த காலத்தில் சொன்னால் அடுத்த வீட்டில் உள்ள காரு பங்களா, அவங்களுக்குள்ள ஃப்ரிட்ஜு டிவி பைக்கு அப்படி சொல்லியிருக்கலாம். நம்ம எந்த பொருளையும் நம்ம இச்சிக்கக்கூடாது. அப்படி இச்சிக்கும்போது தான் நம்ம பார்த்தோம், அந்த பொருளாசை உள்ளவங்க தங்களை பலவித காரியங்களால் வேதனைகளால் குத்தி கொள்கிறார்களாம். ஆண்டவரே சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிக்கிறது ரொம்ப அரிது. மத்தேயு 19:23-24 பார்க்குறோம். ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிக்கிறது அரிது. நமக்கு பணக்காரன் ஆகணும்னு ரொம்ப ஆசை இருக்கக்கூடாது. கர்த்தர் தந்தா வாங்கி கொள்வோம், ஸ்தோத்திரம். ஆனால் நோக்கமும் சிந்தனையும் தேட்டமும் அதுவாகவே இருக்கக்கூடாது. எனக்கு அது வேணும் இது வேணும், அது வேண்டாம். நமக்கு வேண்டியது பரலோகம். இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது, நம்முடைய வாழ்நாள் குறுகியது. இந்த நிமிஷம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற அந்த பரலோகத்துக்கு போவோமாங்கிறத நம்ம எப்பவும் ஜாக்கிரதை உள்ளவங்களா அதுக்கு நம்ம தயாராக இருந்து கொள்ளணும். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குது, காலங்கள் கடைசியாகிட்டு இருக்குது. எத்தனையோ பகீர் சம்பவங்களெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம், யுத்தங்களின் சம்பவங்களை கேட்குறோம். இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் 30 நாளைக்கு மேலே 36 நாளோ என்னமோ யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவருடைய வருகை எந்த நேரமும் இருக்கலாம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் அந்த காரியத்தை குறித்து அக்கறை உள்ளவங்களாக இருக்கணும். என் பிள்ளை படிக்கணும், என் பிள்ளை பெரிய வேலைக்கு வரணும், அதுக்கு கல்யாணம் நடக்கணும், தேவைதான். ஆனால் அதே நாட்டமும் சிந்தையுமா இருக்கக்கூடாது. அந்த கவலைகளை அவர் மேல் வைத்து விட வேண்டும். அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக சந்தோஷமாக சமாதானம் நிறைந்ததாக இருக்கும். ஏனென்றால் நமக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுத்துட்டாரு. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவன் கொடுத்துட்டாரு. கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்திட்டாரு. அவருக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டாமா? முதலாவது ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுப்போன்னு நினைக்கிறேன். நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனம் வருந்தி அவரிடத்தில் அறிக்கையிட்டு நாம் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்டெப்பு, ஆண்டவருடைய கட்டளையின்படியே அவருடைய பரிசுத்த ஆவியாகிய உன்னத பலனால் தரிப்பிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார், அதை பெற்றுக்கொள்ளும் மட்டும் நீங்கள் எருசலேமை விட்டு போகாதீங்கன்னு. ஆகவே அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நம்ம விடாப்பிடியாக அவரிடத்துல கெஞ்சணும். தந்தா தாராரு சொல்லிட்டேன், அவர் தந்தா தாராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்விசாரம் நமக்கு வேண்டாம். எப்படியாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படியாவது நான் அழுது பிடிச்சி ஆண்டவர்கிட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் சகோதரிகளுக்குள்ளே வர வேண்டும். இன்னும் நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறவில்லை என்றால், அந்த உன்னத பலனால் தரிப்பிக்கப்படவில்லை என்றால், பிரியமானவர்களே, இன்று இந்த புதிய ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுப்போம். எப்படியாவது நான் ஆண்டவர்கிட்ட மன்றாடி இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிப்போம். அப்படி நம்ம பெற்றுக்கொண்டால் நம் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயமாக நடத்துவார். விசுவாசிக்கிறவன் பதறான். அந்த பதறுதலே நம்ம வாழ்க்கையில் இருக்காது. ஆண்டவர் நமக்கு 2 பிரதான கட்டளைகளை தந்திருக்கிறார். அவரை நாம் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் நாம் நேசிக்க வேண்டும். அடுத்தபடியாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். 2 பிரதான கற்பனைகள், அதை நாம் செய்ய வேண்டும். கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும், பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். நம் அருகில் இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். இந்த சிறியவரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கர்த்தருக்கு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு
கடன் கொடுக்கிறார். அவன் கொடுத்ததை அவர் நிச்சயமாக திரும்ப கொடுப்பார். இப்போது நம்ம வசிக்கிற தெருவிலே ஒருவேளை ஏழை எளியவங்க இருக்கலாம், வயதானவங்க நேரம் போகாமல் என்னை ஆதரிக்க யாரும் இல்லையே, என்கிட்ட பேச்சு துணைக்கு யாரும் இல்லையேன்னு இருக்கலாம். அவங்ககிட்ட போய் சந்தித்து அவங்க உடல் நலம் விசாரித்து ஆதரவாக அன்பாக 4 வார்த்தை பேசிட்டு வரலாம். ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் செய்தியை அறிவிக்கலாம். இப்படி பல விதத்தில் நாம் ஆண்டவருக்கென்று ஏதாகிலும் நாம் செய்யலாம். அடுத்தபடியாக நம் வீட்டிலும் நம் செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்கும் கிரமமாக செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அங்கே வலிக்கு இங்கே வலிக்கு அப்படி சொல்லி கொண்டு இராமல் ஒரு குடும்ப பெண்கள் தங்கள் பொறுப்புகளை அல்லத்தட்டாமல் முழுமையாக செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்தில் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். ஒரு குணசாலியான பெண் எப்படி இருப்பா? அவள் அதிகாலை இருட்டோடே எழும்புவா, தன் வீட்டு கடமைகளை எல்லாம் செய்வா, தான் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் செய்வாள். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஆக அந்த குடும்பத்தை கட்டுறதுக்கு அவளால் முடியும், குடும்பத்தை இடிக்கிறதுக்கும் பெண்ணால் முடியும். அந்த பெண் ஒரு முழு உற்சாகத்தோடு அவள் செயல்பட்டால் அந்த குடும்பம் கட்டி எழுப்பப்படும். அதற்கு அவள் சோம்பல் படாமல் உழைக்கிறவளாக இருக்க வேண்டும், சுறுசுறுப்பாக இருக்கணும். கொஞ்சம் வேலை செய்தாலே அம்மாடி அப்பாடிங்காமல் ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் என்று கர்த்தரிடத்தில் சரீர சுகத்துக்காக பலனுக்காக வேண்டிக் கொண்டு நாம் செய்யக்கூடிய கடமைகளை எல்லாம் ஒழுங்காக செய்ய வேண்டும். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் நாம் ஒழுங்காக செய்ய வேண்டும். ஒரு வீக்கெண்டு வருது அல்லது ஒரு சாயங்கால நேரம் பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் நல்லா செய்து கொடுக்கலாம். எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது, ஹோட்டலில் நான் 2 வடையை வாங்கிடுவோம் அப்படிலாம் இருக்காமல் ஒரு வீக்கெண்ட்லையாவது பிள்ளைகளுக்கு பிடித்த ஏதாவது ஒரு பலகாரம் தின்பண்டங்களை சகோதரிகள் செய்து கொடுத்தா பிள்ளைகள் சந்தோஷப்படுவாங்க. சும்மா வெளியில் சுற்ற ஃப்ரெண்ட்ஸோடு சுற்ற அலைய மாட்டாங்க. குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைப்பாங்க. நண்பரை தேடி அவனை தேடி இவனை தேடி யாரும் போக மாட்டாங்க. நம்ம பிள்ளைகள்கிட்ட அன்பாக இருக்கணும், அவங்க விரும்பின பலகாரங்களை செய்து கொடுக்கலாம், எப்படியாவது பிள்ளைகளை என்கேஜாக வீட்டில் வைத்து கொள்ளலாம். அப்படி செய்தால் நிச்சயமாக குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாக இருக்கும். ஜெபிக்கிறதுக்கு கண்டிப்பாக நேரம் ஒதுக்கணும். ஜெபிக்கவும் துதிக்கவும் கர்த்தர்க்கெடுத்த காரியங்களில் நம்ம ஈடுபடும் போது நம்மளை பார்த்து பிள்ளைகள் அவங்க ஜெபிப்பாங்க, அவங்க வேதம் வாசிப்பாங்க. அதோடு அடுத்தபடியாக இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வீட்டை நம்ம சுத்தமாக வைக்கணும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் வசிக்கிற இடத்துல கர்த்தர் வந்து தங்குகிறார், அவருடைய தூதர்கள் உலாவி வருகிறார்கள். அப்படி மகிமையின் தேவன் நம்மோடு உலாவி வரும்போது நாம் வசிக்கிற இந்த வீடு எவ்வளோ சுத்தமாக இருக்கணும். அங்கங்கே ஒட்டரை பிடிச்சி தூசியும் அதுமா இருந்தால் அது நல்லா இருக்குமா? மகிமையின் தேவன் உலாவுகிற இடம். நம்மளால் முடிந்த வரைக்கும் வீட்டை நாம் சுத்தமாக வைத்து கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தபடி கர்த்தர் நம்மை காக்கிறவராக ரட்சிக்கிறவராக இருக்கிறார், அதில் சந்தேகமில்லை. ஆனால் அதுக்கு ஏற்றபடி நாமும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. கவலையினால் தீய விளைவுகள் தான் ஏற்படும். நாம் ஏற்கனவே பார்த்தோம், ரொம்ப கவலைப்பட்டு டென்ஷன் ஆனால் பட்ட வியாதிகள் வந்து பிறகு டாக்டருக்கு நம்ம செலவழிக்க வேண்டியதாயிரும். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம், நமக்கு போதும் என்ற மனம் நமக்கு வேணும். தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், எல்லாவற்றிலும் போதும் என்ற மனம் வேணும். உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். இந்த உலகத்தில் நம்ம கொண்டு வந்ததும் ஒன்றுமில்லை, நம்ம கொண்டு போக போகிறதும் ஒன்றுமில்லை. அந்த ஒரு திருப்திப்பட்ட ஒரு மனசு நமக்கு வேணும். அடுத்தபடியாக துதிக்கணும், எல்லாவற்றிற்காகவும் துதிக்கணும். அந்த துதிக்கிறதுக்கு டைம் எடுத்து ஆண்டவருடைய பாதத்தில் நேரம் செலவழித்தா எல்லாவற்றையும் ஆண்டவர் சம்பூர்ணமாக இந்த புதிய ஆண்டிலே நடத்துவார். அடுத்ததாக நாம் தியானித்த காரியம்,
நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிற காரியங்கள் எல்லாமே ஆண்டவருடைய அனுமதியின்றி நடக்கவில்லை. எல்லாம் நமது நித்திய நன்மைக்கென்று கர்த்தர் நடத்துகிறார் என்ற ஒரு அறிவோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். எதற்காகவும் நாம் கவலைப்படக்கூடாது. கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். ஹி கேர்ஸ் ஃபார் அஸ். இதை நாம் மனதிலே ஆழமாக வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தரை நாம் எப்போதும் தேட வேண்டும். தாவீது தான் இழந்தது எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான். காரணம் என்ன? அந்த இழப்பின் மத்தியில் அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்படி நாமும் வாழ்க்கையில் என்ன சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பிறருடைய பொருட்களை பார்த்து இச்சிக்கக்கூடாது. அது ஒரு பாவம். 10 கட்டளையில் கடைசி கட்டளையாக ஆண்டவர் விவரமாக சொல்லியிருக்காரு. எதையும் பார்த்து ஆசைப்படக்கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆனால் ஒரு மாதிரி ஒரு பொறாமையோடு அதை பார்த்து இச்சிக்கக்கூடாது. கர்த்தர் அப்படியானால் நமக்கு நிச்சயமாக தம்முடைய சமாதானத்தை நம் வாழ்க்கையிலே நிறைவாக கட்டளையிடுவார். அவர் 2 கட்டளைகளை தந்திருக்கிறார். அவரிடத்தில் நாம் முழு மனதோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூற வேண்டும். அடுத்தபடியாக நம்மை போல பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஏழை எளியோருக்கு உதவ வேண்டும். முதியோரை பாதுகாக்க வேண்டும். நம் வீட்டிலே இருக்கிற மாமனாரோ மாமியாரோ கணவன் வீட்டாரோ யாவருக்கும் செலுத்த வேண்டிய அக்கறையையும் நாம் செலுத்த வேண்டும். கவனத்தை செலுத்த வேண்டும். குணசாலியான பெண்ணாக நாம் வீட்டு காரியங்களை கவனித்து கொள்ள வேண்டும். கர்த்தர் பலன் தருவார். அப்புறம் வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அப்படியானால் கர்த்தர் நிச்சயமாக நாம் ஏற்கனவே பார்த்தபடி இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை காக்கிறவர், கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவர். அதற்காக அவர் நம்மை ஆண்டு முழுவதும் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். எதற்காகவும் நாம் கவலைப்படவே வேண்டாம். ஒரு அருமையான பாடல் உண்டு, அதோடு முடிக்கிறேன். அந்த பாடல் முதல் வரி, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் அப்படின்றது. நம்ம ஆண்டுக்குள்னு படிப்போம். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம், குறைகள் நிறைவாகட்டும், எல்லா குறைகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், எந்தன் வறட்சி செழிப்பாகட்டும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும், வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும், கண்ணீருக்கு பதிலாக எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, நாங்கள் தியானித்த இந்த செய்தியானது எங்கள் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக அமைய கிருபை செய்தருளும். ஒவ்வொருவரையும் உடைய நன்மையாலும் கிருபையாலும் நிரப்பும் ஐயா. தேவைகளை சந்தித்தருளும். என்னென்ன தேவைகளுக்காக வேண்டிக் கொள்கிறார்களோ அனைத்தையும் பூர்த்தியாக்கும். புதிய ஆண்டு எல்லா நன்மையினாலும் நிறைந்திருக்கட்டும் ஐயா. கவலை கண்ணீரை நீக்கி அவர்கள் வாழ்க்கையை ஆனந்த களிப்புள்ளதாக மாற்றி அருளும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே,
ஆமேன். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைங்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய குடும்பங்களில் பெரிய காரியத்தை செய். உன்னை காக்கும்படிக்கும் உன்னை ரட்சிக்கும்படிக்கும் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி நல்ல ஆண்டவர் வாக்குடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவங்க கர்த்தருடைய செய்தி இன்றைக்கி நீங்கள் கேட்டீங்கல்ல. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே வாக்கின்படியே உங்களை ஆண்டவர் காக்கிற தேவனா, தப்பு வைக்கிற தேவனா, ரட்சிக்கிற தேவனா இருக்கிறாங்க. நீங்கள் எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாங்க. அந்த தைரியத்தோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடந்து போங்க. காலையில் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்போது, ஏசப்பா இந்த நாளில் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, எங்களை காக்கிற தேவனா, எங்களை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறீங்க, எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத அத்தனை பேர் இந்த வருஷம் நீங்கள் ரட்சிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபத்தோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாங்க. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்கள் டிவியில் பார்க்குறவங்களும் யூடியூப்லேயும் இந்த பீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள், ஆலோசனைகள் ஏதாவது தேவைப்பட்டனா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு இங்கே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய ஜெப தேவைகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க.